ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தர்ஷினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சோளம் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சோளம் போண்டா போட்டுடலான்னு யோசித்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சோளத்தை உதுத்தி எடுத்துகிட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அமுங்குற வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்சு எடுத்ததை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை உங்களால் எவ்வளோ பொடிசாக அரிய முடியுதோ அவ்வளோ பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே பொடிசாக அரிஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா ஐட்டமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும்போது போண்டா நல்லாயிருக்கும். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கார மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். அது கூட கடலை மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இது சரியாக வராது. அதனால் நான் இங்கே காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்பவே கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் போண்டா ஒழுங்காகவே வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை 5 to 10 minutes ஊற வச்சு எடுத்துகிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா இதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்லா போண்டா நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும். பிடிச்சிட்டு அமுத்துனீங்கன்னா அப்படியே உதிர்ற மாதிரி ஆகும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எனக்கு வேணும். அது கூடவே கொஞ்சமாக நல்லா பொடிசாக அரிஞ்ச கொத்தமல்லி தான் சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி ரொம்ப பொடிசாக இருக்கணும்னு இதுவும் இல்லை. நீங்கள் வேணும்னா கட்டர் மிஷினில் கூட போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா இது ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ணி இந்த போண்டாவெல்லாம் உள்ளே போட்டு எடுத்துடலாம். போண்டா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போடுங்க. இது எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes விட்டாலே 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இந்த கோல்டன் ப்ரௌன் ஆன போண்டாவை நல்லாவே திருப்பி போட்டுக்கோங்க. போண்டா தீயாமல் பார்த்துக்கோங்க. போண்டா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா நல்லாவே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த போண்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் டெக்கரேஷன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த போண்டாவை எனக்கு சாஸில் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உண்மையாக சொல்லணுன்னா இந்த போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்வீட்டும் ஸ்பைஸும் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால சரியான காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.